மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெளிவான சிந்தனையும் பிறக்க போகுது. உழைப்பிற்கேற்ற பலன் வர தொடங்கும். சில தாமதம் இருக்கும், ஆனாலுமே உங்களோட பணிகளில் அதன் இறுதியில் நல்லது ஒரு முடிவை நிச்சயமாக சந்திப்பீங்க. திட்டமிட்டு செஞ்சால் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. பல குழப்பம் வரும், அந்த குழப்பம் வந்தாலுமே தெளிவு பிறந்து அதில் நன்மையை பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுங்க, நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக முடிவு பண்ணி தனித்துவமாக தெரியக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ குல தெய்வத்தின் அருளால் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி அமைய போகுது, தாக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நல்ல ஒரு மேன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெற முடியும். சிவபெருமானோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பு தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், சில யோகமான பலன்கள் உண்டாக போகுது. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு வந்து நீங்கள் இந்த வாரத்திலிருந்து சில உயர்வான அமைப்புகளை பெற போகிறீங்க. சில இடத்துல உங்களோட வேலை சிரமமாக கூட இருக்கும், சில இடத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்து முடிப்பதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இதனால் செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி நிலவி வந்த குழப்பங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அமைப்பு உருவாகுது. பிள்ளைங்களால் நிம்மதி பிறக்கும், நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் சிலருக்கெல்லாம் தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும். நீங்கள் புதிய வேலைக்காக இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகுது. விரும்பிய அரசு வேலை, தனியார் வேலை, வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட கனவு நனவாகும். விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா மகர ராசி அன்பர்கள் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. விவசாயிகளுக்கு வறண்ட நிலம் கூட செழிப்பாக மாறும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவு கொஞ்சம் இருக்கும். சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், பம்பு வழக்கு தீரும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் உங்களோட கொள்கை பிடிப்போடு செயல்படுங்க. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் உங்கள் எல்லோருக்குமே இப்போ பாருங்கள், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் அமைப்பும் இருக்குது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கட்டாயம் வந்து சேரும். இதுவரைக்கும் வராமல் இருந்த தொகை கூட கை வந்து சேரும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட தொல்லை சீராக மாறும். கடன் சுமை குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். பெண்களுக்கு கருவுறுதலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி புத்திர பிராப்தம் இப்போ கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுங்க, கூடிய விரைவில் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் வயதானவங்க தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களோட நல்லாசி இப்போ கிடைக்கும். திருமணம் மற்றும் சுப காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி வந்தால் நல்ல ஒரு உயர்வை கட்டாயம் பெற முடியும். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாலே இதில் உத்திரம் 2, 3, 4, 10 நட்சத்திரக்காரங்களும், திருவோணம் நட்சத்திரக்காரங்களும், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களும் இருக்காங்க. அவிட்டத்தில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பம் இந்த ஸ்தானத்தில் பாருங்கள், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் 2 கிரக அமைப்பும் இருக்குது. சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்திலையும், அஷ்டம ஸ்தானத்தில் பாருங்கள் கேது பகவானும் இருக்கார்.
தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் புதன் பகவானோட சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனோட செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலைகள் என்ன மாதிரியான பலன்களையும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் 3 நட்சத்திரத்துக்கும் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் இதுக்கு முன்னாடி தொழில் ரீதியாக நிறைய பின்னடைவை பார்த்து நீங்கள் பண வரவு பெருகி நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பை பெற போறீங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி உடல் சோர்வு கொஞ்சம் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்னதாக சில்லறை சண்டை ஏற்பட்டு சரியாகிடும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் வரும். கவனமாக நீங்கள் இந்த சூழலை கையாளணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் கொஞ்சம் ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். உங்களோட பணியின் காரணமாக அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை சீராக செய்தால் சிறப்பு பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர் பிரச்சனை கொடுக்கலாம். இதனால் வாக்குவாதம் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதம் செய்யாமல் அந்த சூழ்நிலையை தவிர்க்க பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி சண்டை போட்டோ இல்லைன்னா தொழில் ரீதியாகவோ சில மகர ராசி அன்பர்கள் பாருங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்குற மாதிரி அமையும். பெண்களுக்குமே வீண் அலைச்சல் வேலை பளு இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்களுமே யாருக்கிட்டையுமே வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். மாணவர்களுக்கு அடுத்தவங்களை பற்றின விமர்சனங்களை தவிர்த்து நீங்கள் உங்களோட கல்வியில் முழு மனதாக கவனம் செலுத்துங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பணவரத்து பொறுத்த வரைக்குமே சிறப்பான உயர்வு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக உங்களோட வேலைகளை செஞ்சு வெற்றி வாய்ப்பு பெற போகிறீங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து உங்களுக்கு ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். வெளி ஊர் இல்லைன்னா சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆன்மீகத்தில் சுற்றுலாவாக கூட இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு பாருங்கள் பக்கபலமாக அமைய போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதிகம் பேசுகிறத தவிர்க்கணும். அதிகம் பேசுகிறத தவிர்த்துட்டு உங்களோட செயல்களில் வேகம் காட்டினா நல்லாயிருக்கும். அடுத்தவங்க சொல்கிறத செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்து செயல்படுங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் மேல் அதிகாரி சக ஊழியர் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை உருவாகும். பண தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் பாருங்கள் மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. கடித போக்குவரத்துமே சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தா நல்லது. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. இந்த தடவை ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பால் தீமைகள் விலகவும் நன்மைகள் அதிகரிக்கவும் நீங்கள் விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை வரும். இது நீங்கள் எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது விநாயகர் பெருமாளுக்கு இந்த அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மேன்மையை கட்டாயம் பெறுவீங்க. எதுலேயுமே பொறுமையாக நிதானத்தை கடைபிடிச்சா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனாலும் அவசரப்பட்டு யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஆனாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். சகோதரர்கிட்ட அனுசரித்து செல்லணும். பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்களையுமே விட்டு கொடுத்து வேலை வாங்குங்க. அனுசரித்து போங்க. சிலருக்கெல்லாம் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் செய்கிற குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் கொடுக்கும். இருக்கிற கஷ்டங்கள் தீரவும் வருகிற நன்மை அதிகரிக்கும். கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழல் மாறும். உற்சாகமான சூழலையும் மாறும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை சமயோசிதமாக தீர்த்து நீங்கள் பாருங்கள் நிர்வாகத்துக்கிட்ட நல்ல பாராட்டையுமே பெறுவீங்க. இப்படி செய்கிறதுனால எதிர்பார்த்த சலுகைகளை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புமே உண்டாகும். வாடகை இருக்கிற இடத்துல கடையை மாற்றிட்டு சொந்த இடத்துக்கு கூட மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செலவு கொடுத்தாலுமே விற்பனை நல்லாயிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பக்குவமாக அனுசரித்து போங்க. சண்டை சச்சரவுலாம் ஈடுபடாதீங்க.
செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்காது. இந்த தடவை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் குடும்பத்தில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும். இது இல்லாமல் தான் நிறைய நாள் கவலையில் இருந்திருப்பீங்க. ஒரு செய்கிற வேலைக்கு அதுக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கலையேன்னு. இப்போ குடும்பத்தோட முழு ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக அமையும் வாய்ப்பு உண்டாகும். பெரும்பாலும் அமைப்புகள் சூப்பராக இருக்குது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு மேன்மையை அடையக்கூடிய யோகத்தை பெறுங்க. என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.